அருள் தட்டுப்பாடு நீங்கணும்னா, முதல் விஷயம் தினந்தோறும் சாமிய வழிபடணும். எப்படி வழிபடுறது? ரொம்பலாம் சிரமப்பட வேண்டாம். தினமும் வீட்ல விளக்கு ஏத்தி முருகன மனசார நெனச்சு, கந்தர் அனுபூதி பாராயணம் பண்ணுங்க. மொத்தம் 51 பாட்டு தான். 51 பாட்ட தினமும் பாராயணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிக்கங்க. உடனே ஒரு கேள்வி வரும் அங்கிருந்து. 51யும் படிக்கணுமா? எப்பவுமே டாக்டர்ட்ட போய் டாக்டர் வந்து ஒரு 10, 15 மாத்திரை எழுதி குடுத்தாருன்னா, அவர்ட்ட நம்ம கேட்கவே மாட்டோம். டாக்டர் இந்த மாத்திரை மட்டும் போதுமா? இன்னமும் வேணுமான்னு கேட்போம். இன்னமும் 2 டானிக் குடுங்க. ஆனா சாமிட்ட போம்போது மட்டும், கட்டாயம் இத்தனையும் படிக்கணுமா? உள்ளுக்குள்ள அதுக்கு பேரு தான் வினை உள்ள உட்கார்ந்துட்டு வேலை செய்ய விடாம தடுக்கிறது. ஆனா அருள் இருக்கக்கூடிய நிலைமை என்ன தெரியுங்களா வரும்? 51 பாட்டு தானே. அதுல என்ன கரும்பு தின்ன கூலியாங்கிற மாரி படிக்க படிக்க ஆனந்தத்தினுடைய உச்சிக்கு போக முடியும். முருகனுடைய அருள உணர முடியும். கந்தர் அனுபூதியை தினந்தோறும் பாராயணம் பண்ணோம்னு சொன்னா, நிச்சயமாக உள்ளுக்குள்ளே இந்த அருள் வறுமை நீங்கும். 1. 2வது இதோடு மட்டுமல்ல. நான் தினமும் கந்தர் அனுபூதி படிப்பேன். ஆனா, எச்ச கையில கூட காக்கா ஓட்டவே மாட்டேன். தினமும் நான் ஒருத்தருக்கு 1 பைசா செலவு பண்ண மாட்டேன். அப்படி இருந்தோம்னா தங்காது. எப்பவுமே இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில தப்பான புரிதல் ஒண்ணு இருக்குங்க. நான் கோயிலுக்கு போவேன், சாமி கும்பிடுவேன். ஆனா, ஒருபோதும் நம்ம சாமி அந்த பாட்டுல என்னென்ன சொல்லியிருக்கோ அதெல்லாம் செய்யவே மாட்டேன். அப்படின்னா, அதுக்கு நேர பாரதியார் சொல்றாரு, அர்த்தம் தெரியாம சாமி கும்பிடுறது மாரி முட்டாள்தனம் எதுவுமே கிடையாதுங்கிறார். பாரதியார் சொல்றார்.